ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. கனகாம்பரம் பூ பறிக்கலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ கனகாம்பரம் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குதுங்க. அந்த சைடில் நிறைய பூத்துச்சு. போன வருஷம்லாம் சரியான பூவுங்க. இப்போ பாதி சன் சைடு மட்டும்தான் இருக்குது. அந்த சைடு வீடு கட்டிருக்கிறதுனால அதெல்லாம் எடுத்துட்டோம். பக்கத்துலேயே ஒரு பப்பாளி கன்று, ஒரு லெமன் எல்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க. போன வருஷம் அதுக்குண்டா நிறைய பூ பறிப்போம். பூ வச்சுக்கவே முடியும், யாரும் வாங்கவும் மாட்டாங்க. கேட்டாக்கா இந்த பூவெலாம் பட்டிக்காட்டில் தான் வச்சுப்பாங்களாம், டவுனில் யாரும் வைக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு யார்ட்டையும் கொடுக்கறதில்ல. அவ்வளோ பூவும் வேஸ்ட்டாக தான் போவோம். நானும் எவ்வளோ பூ வச்சுக்கிறது, எனக்குலாம் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போலாம் பூ, இந்த கனகாம்பரம் பூவெலாம் வச்சுக்கிறதுக்கு. அங்கே பாருங்க லெமனையும் ஒன்று பறிச்சிட்டு வரலாம். எல்லாம் பறிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். பிஞ்சுலாம் வச்சுருக்கு நிறைய. ஒரே ஒரு லெமன் தான் இருந்துச்சு, அதை பறித்தேன். முன்னாடியே பறித்து ஊறுகாய் போட்டேன் எல்லாத்தையும். இப்போ பார்த்திங்கன்னா பூ தான். அங்கே பாருங்கள் பப்பாளி மரத்தில் எவ்வளோ பப்பாளி. இது கடுகு செடி, அழகாக இருக்குது பாருங்க பூ. அதனால தான் அதை எடுத்தேன். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க. ஆமாம், இப்போ பூ கட்டுவோம் வாங்க. எவ்வளோ பூ பாருங்கள். இப்போவே எவ்வளோ பூ. இன்னும் தண்ணிலாம் ஊற்றி அதுக்கு உரம்லாம் போட்டோம்னா நிறையா பூக்கும். பூவை கட்டிட்டு அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா மஞ்சள் கனகாம்பரம்லாம் எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கக்குள்ள மஞ்சள் கனகாம்பரம் நிறையா வச்சுருந்தோம். கட்டி வச்சுட்டு கோயில் விசேஷத்துக்கெலாம் வச்சுட்டு போனோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ யாருமே இந்த பூவெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்டிங்காக ஆகிடுச்சு. டிசம்பர் பூ, கனகாம்பரம் எல்லாம் எல்லோரும் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கனகாம்பரம், டிசம்பர் பூவெலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி கனகாம்பரம் பூ செடி எங்கே இருந்தாலும் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆரம்பித்தேன். அதை வச்சு 5-6 வருஷம் ஆகுது. இப்போ தான் நிறைய முன்னாடியே ஒரு செடி தான் இருந்துச்சு. அப்புறம் விதை விழுந்து நிறையா பூத்துச்சுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக. எங்கள் பாப்பா தான் ஸ்கூலுக்கெலாம் வச்சுட்டு போவா. அழகாக இருக்குது பாருங்க. இப்போ யார் இந்த பூ வைக்கிறாங்க? கொஞ்சம் பேர் வைக்கிறாங்க. முன்னாடி உள்ள மாதிரிலாம் கிடையாதுங்க. பாருங்க எவ்வளோ நீளமாக அழகாக வச்சு. இதிலே பாதி பூ பறிக்கிறேன்னு சொல்லிட்டு காலையிலே பறிக்க முடியாமல் வீணாக போயிடுச்சு. அழகாக அப்படின்னு சூப்பராக இருக்கு பாருங்க. கட் பண்ணி இதையும் அதிகமாக வச்சுட்டு போக மாட்டா. கொஞ்சமாக தான், ஸ்கூலில் கொஞ்சமாக வச்சுட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதே கொஞ்சமாக வச்சுட்டு போவாள். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க கனகாம்பரம் பூ. பார்க்குறதுக்கே இவ்வளோ பூவும் வீணாக போயிடுச்சு. அழகாக இருக்குது பாருங்க. இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. ஆமாம், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.